தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விமர்சனம் அயலான். விண்வெளியில் இருந்து பூமியை வந்து தாக்குற ஒரு விண்கல்லில் இருந்து சிறிய ஸ்பார்க் என்ற பொருள் வில்லனோட கையில் கிடைக்குது. அதை வைத்துக்கொண்டு பூமியின் மையப்பகுதி வரை தோன்றி அதில் கிடைக்கும் வளங்களை அபகரிப்பதே வில்லனின் நோக்கம். இன்னொரு பக்கம் கிராமத்தில் தாயுடன் விவசாயம் செய்து வருகிறார் நாயகன் சிவகார்த்திகேயன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் தீவிர அக்கறை கொண்டவராக இருக்கிறார். பிழைப்பு தேடி சென்னை வரும் அவர் பிறந்தநாள் சர்ப்ரைஸ் பார்ட்டிகள் ஏற்பாடு செய்யும் கருணாகரன், யோகி பாபு டீமுடன் சேர்ந்து கொள்கிறார். பூமியில் இருக்கிற ஸ்பார்க் என்ற பொருளை தேடி வேற்று கிரகத்திலிருந்து வரும் ஒரு ஏலியன் அதனை எடுக்க வில்லனின் இடத்திற்கு செல்லும்போது வில்லனின் ஆட்களால் தாக்கப்பட்டு அவர்களிடம் தனது விண்கலத்தையும் இழக்கிறது. இதன் பிறகு சிவகார்த்திகேயனை சந்திக்கும் ஏலியன் அவருடன் சேர்ந்து வில்லனின் நோக்கத்தை முறியடித்ததா, ஏலியனின் விண்கலம் மீண்டும் கிடைத்ததா என்பதே அயலான் படத்தின் திரைக்கதை. 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த படம் கிராஃபிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களில் இருந்து மீண்டு ஒரு வழியாக வெளியாகிருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இயக்குனர் இந்த படத்தை விட்டுட்டு வேறு படத்திற்கு போகவில்லை. முழு மூச்சாக படத்தை திரைக்கு கொண்டு வர வேண்டும் என படக்குழு தீவிரமாக உழைத்ததன் விளைவு தொழில்நுட்ப ரீதியாக தரமான ஒரு படமாக அயலான் வந்திருக்கு. தமிழில் இதுவரை பார்த்திராத அளவு கிராஃபிக்ஸ் காட்சிகளில் அத்தனை நேர்த்தி. குறிப்பாக ஏலியனின் உடல் பாகங்கள் தொடங்கி அதன் அசைவுகள், உடல் மொழி வரை அத்தனை நேர்த்தி. தொழில்நுட்ப குழுவினருக்கு பாராட்டுகள். வழக்கமாக இந்திய சினிமாக்களில் கிராஃபிக்ஸ் சொதப்ப காரணம் லைட்டிங்கில் கவனம் செலுத்தாததுதான் என்று சொல்லுவதுண்டு. ஆனால் இதில் படம் முழுக்க அப்படியான குறை எதுவும் இல்லாமல் துல்லியமான கிராஃபிக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏலியனும் கியூட்டாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளை கவருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. படம் தொடங்கி முதல் 30 நிமிடங்கள் விவசாயம், கார்ப்பரேட், தமிழ் சினிமாவின் டிபிக்கல் ஹீரோயின் என அதே புளித்து போன கிளீஷே காட்சிகள். சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கும் ஹீரோ பிழைப்பு தேடி சென்னை வருகிறார். அங்கு வரும் ஏலியனுக்கும் இவருக்குமான நட்பு எப்படி ஏற்படுகிறது என்று சொல்ல ஏன் இவ்வளவு இழுபறி என்று தெரியல. சென்னையில் சிவகார்த்திகேயன் ஏலியனை சந்தித்த பிறகு படம் நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து வரும் காட்சிகள், குறிப்பாக யோகி பாபு கருணாகரன் கூட்டணி ஏலியனை முதன்முறையாக சந்திக்கும் காட்சிகள் தொடங்கி இடைவேளை வரை வரும் காட்சிகள் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. இடைவேளைக்கு பின்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில காட்சிகள் கை கொடுத்திருந்தாலும் கிளைமேக்ஸை நோக்கி நகரும் காட்சிகள் உள்ளிட்ட பல காட்சிகள் அழுத்தமாக இல்லை. அதே போல படத்தில் ஏலியன் தொடர்பான காட்சிகளில் கிராஃபிக்ஸ் தவிர்த்து புதுமையாகவோ புத்திசாலித்தனமாகவோ அந்த அம்சமும் இடம்பெறாதது. சிவகார்த்திகேயன் ஏலியன் இடையிலான எமோஷனல் காட்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். வில்லனின் கதாபாத்திரமும் வலுவாக வடிவமைக்கப்படாததால் ஹீரோ வில்லன் ஏலியன் மோதல் காட்சிகள் பெரிதாக தாக்கத்தை ஏற்படுத்தலை. சிவகார்த்திகேயன் வழக்கமாக தனக்கு எது வருமோ அதை குறையில்லாமல் செஞ்சிருக்காரு. முதல் பாதியில் வரும் யோகி பாபு கருணாகரன் கூட்டணியின் நகைச்சுவை காட்சிகள் படத்தை கலகலப்பாக கொண்டு செல்ல உதவியிருக்கு. வழக்கம் போல கமர்ஷியல் தமிழ் படத்தில் ஹீரோயினுக்கு என்ன வேலையோ அதே தான் ரகுல் பிரீத் சிங் இருக்கு. படம் முழுக்க ஹீரோவுக்கு துணையாக வந்து செல்வதை தவிர உருப்படியான வேலை எதுவும் இல்லை. வில்லனாக வரும் ஷரத் ஹெல்கர் பல ஹேர் ஸ்டைலுடன் வழக்கமான கார்ப்பரேட் வில்லனாக வந்து செல்கிறார். வில்லன் கை காட்டுபவர்களை கொன்று கொண்டே இருக்கும் கேரக்டர் இஷா கோவிகருக்கு ஒரு டயலாக் கூட இல்லாதது பரிதாபமான கதாபாத்திரம். சித்தார்த்தின் குரல் ஏலியனுக்கு சிறப்பாக பொருந்துகிறது. முன்பே குறிப்பிட்டதைப் போல தரமான கிராஃபிக்ஸ் படத்தின் பெரும்பலம். அதனை படம் முழுக்க கை கொடுத்து தூக்கி நிறுத்துகிறது நீரவ் ஷாவின் சிறப்பான ஒளிப்பதிவு. ஏஆர் ரஹ்மானின் பின்னணி இசையில் குறிப்பிட்டு பாராட்டும்படி எதுவும் இல்லை. பாடல்கள் ஒன்று கூட நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக கடுமையாக உழைச்சிருக்கார். வில்லனின் ஆய்வகம், கருணாகரனின் வீடு, ஆஃபீஸ், ஏலியன் விண்கலம் ஆகியவற்றை கலை இயக்குனர் முத்துராஜின் உழைப்பு தெரிகிறது. சயின்ஸ் ஃபிக்ஷன் என்றதும் புதுமையான ஆழமான விஷயங்கள் ஏதேனும் இருக்கும் என்று எதிர்பார்த்து சென்றால் ஏமாற்றமே கிடைக்கும். ஆனால் ஒரு பொழுதுபோக்கு படமாக எதிர்பார்த்து செல்வோர் குடும்பத்துடன் ஜாலியாக அயலானை பார்த்து ரசித்து விட்டு வரலாம்.